அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன். நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட குடுங்க. ஏன்னா, ஆட்டோகிராஃப் படத்தோட ரிலீஸ்ல வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட படம் வந்து ஃபர்ஸ்ட்டு 3 நாள் வந்து பெருசா எதுவும் ரீச் ஆகல. விகடன்ல வந்து எழுதுனாங்க. அது எழுதினதுக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிக்கையாளர்கள், ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே. சப்போர்ட் பண்ணுங்க நெல்லை பாய்ஸ்க்கு. வெற்றி அடைய வைங்க. சார் பேசினதுக்கு அப்புறம் நாங்கலாம் பேசுறது அவ்வளோ சிறப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமா இருந்துச்சு. அ எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரே ஸ்டேஜ்ல வந்து சிறுத்தையையும், புலியையும் ஒண்ணா உட்கார வச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ கொஞ்சம் அம் அ அரசியலுமே வந்துட்டு எனக்கு ஒரு புடிச்ச களம் தான். ஏன்னா, நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால, அரசியல் செய்திகள் நெறைய வாசிச்சு, வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். என்னென்னலாம் இருக்கு, எப்படி அழகா சம்மந்தப்படுத்தி கோர்வையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். அண்ட் இவ்ளோ நேரம் அ தாமதமாயுமே பேச ஆரம்பிச்சோனே, இவ்ளோ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு குடுத்து, இவ்ளோ அழகா பொறுமையா உட்கார்ந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நன்றி.